இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் நாம் கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய மக்களின் ஆதரவு யாருக்கு, எந்த கட்சியை மக்கள் ஆதரிக்கப் போகிறார்கள், இங்கு இருக்கக்கூடிய குறைகள் என்ன, நிறைகள் என்ன என்பதை மக்களிடத்திலே கேட்டறியலாம் வாங்க. ஆமாங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு திமுகவுக்கு போடலாம். அதாவது சில நல்ல திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. இன்னொன்று ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்டு, இந்த வயசானவங்களுக்கும் அவங்க ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். லேடிஸ் கொடுக்குற மாதிரி அது ரொம்ப நாளாக நினச்சிருக்காங்க. சில நிறைய பேர் அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். தளபதி மு.க. ஸ்டாலின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை அவங்க எங்கள் குடும்பமே அவங்க தான். எங்கள் அப்பாலேருந்து அவர்லேருந்து எல்லாமே அதே வழியில் போயிட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதில் தான் இருந்துருக்கும். இலவச பஸ் கொடுக்குறாரு, எல்லாம் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. எதுவுமே எந்த குறையும் இல்லையா, நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு, எந்த குறையும் இல்லை. எங்கள் தொகுதியில் அன்பரசு எப்போ வேணா பார்க்கலாம். இளைஞர் எப்போ வேணா பார்க்கலாம். வீட்டுக்கு என்ன வேணா நல்லா செஞ்சு தருவாங்க. இப்போ கூட 1000 ரூபா விடுபட்டவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃபுல் பண்ணி அவங்க இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். 2026 இப்போ ஒரு ஆட்சி நடக்குது. ஸ்டாலின் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அதனால யாருக்கும் புதுசாக ஒரு அளவு போகிறதா இல்லை. சீமானும் கிடையாது, விஜயும் கிடையாது, ஸ்டாலின் தான். அதில் கன்ஃபார்ம், அதில் மாற்றமே கிடையாது. ஆட்சி நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. எடப்பாடியெல்லாம் எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தா கூட அது வேலை உருப்படாது. ஓட்டு போட்டு புரோஜனம் வேஸ்ட் ஆகிடும். அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரூலிங்கில் ஸ்டாலின் கேரண்டியா 2026 அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திமுக தான் வரும். திமுகவுக்கு தான் போடுவேன். வேற யாரும் மாற்றத்துக்கு யாருமே இல்லையே, சொல்ற அளவுக்கு இல்லையே. இருந்தா மாற்றி போடலாம். அவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கவே மாட்டாங்க. ஸ்டாலின் தான் ஓட்டு போடணும். ஏங்க நல்லா அழகாக பண்ணிட்டு இருக்காருங்க. இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாது, அவங்க அப்பா செய்யாத சாதனைலாம் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால மக்கள் எல்லாமே நல்லா சுபீட்சமாக தான். எல்லார் கையிலும் பணம் இருக்கு. பணம் இல்லை, கஷ்டப்படுறான்னு யாரையா ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். யார் எடுத்தாலும் 100 ரூபா கம்மியில் யாரும் மாற்றுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கும்போது நம்ம என்ன கவலை? இது எல்லாருக்கும் இப்போ மனுக்கெல்லாம் வாங்கி உடனே தீர்ப்பளிக்கிறாங்க. சாதனை நிறைய இன்னும் அவர் இருக்கு. அடுத்த முறை வந்தால் நல்லா சாதனை பண்ணுவார். நான் ரெட்டலிக்கு தான் போடுவேன். நான் அப்பத்துலேருந்து எம்ஜிஆருக்கு தான் போடுவேன். எம்ஜிஆர் ரசிகன் நான். கண்டிப்பாக தளபதி தானே, விஜய் தானே. புதுசாக ஒரு மாற்றம் வேணும்ல. ரெகுலராக எல்லாருமே இந்த 2 டைமையும் பார்த்துட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே பார்த்தாச்சு. விஜயகாந்தனுக்கு தான் கட்டணம் ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஏன் விஜய் கொடுக்கக்கூடாது? அந்த ஒரு ட்ரை தான். சீமானை ஆதரிக்கலாம். நல்ல பேச்சாற்றல் இருக்கு, எதிர்கால சிந்தனை இருக்கு, தொலைநோக்கு பார்வை இருக்கு. அதனால அவருக்கு ஆதரிக்கலாம். நான் டிஎம்கே தான். டிஎம்கே கூட்டணி சிறுபான்மையினருக்கு வந்து பலமாக இருக்கிறாங்க அவங்க. நான் எப்போ டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து அவங்க தான். 2026 தேர்தல் வந்துட்டு மக்களை யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும். எல்லா விதத்திலையுமே வந்துட்டு தமிழ் மக்களை வந்துட்டு ஒரு நிலை குலையாத அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாரோ அவருக்கு தான் வந்து இந்த வாக்கை செலுத்த முடியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்துட்டு காலகாலமாக அண்ணா, காமராஜர், கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கும் போதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க வந்துட்டு ஓரளவுக்கு அரசியல் அனுபவம் உள்ளங்கிறதா வந்துட்டு இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கு அரசியல் வந்துட்டாலே யாருமே வந்து அந்த தேர்தல் சமயத்தில் வந்து வாக்குகள் அதிகமாக இதை செய்யறாங்க கொடுக்கத்தான் செய்வாங்க. ஆனால் எல்லாமே கம்ப்ளீட் யாருமே பண்ணி நிவர்த்தி பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மகளிர் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்துட்டு அவங்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து மாதம் 1000 ரூபாய் இலவசமாக கொடுக்குறாங்க. இது வரைக்கும் புரட்சித் எம்ஜிஆராலே செய்ய முடியாத ஒரு விஷயம் தான். இது வந்துட்டு கலைஞராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம். இனியும் யார் வந்தால் கூட இந்த ஒரு திட்டத்தை யாருமே செயல்படுத்தவே முடியாது. மாதம் 1000 ரூபாங்கிறது ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா எத்தனையோ கோடி போகுது. இது அப்படியே ஒரு வருஷத்துக்கு போட்டு பாருங்க. இப்போ இவ்வளோ வருமானம் இன்னைக்கு இருக்குது அப்படிங்க வச்சு அதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு அதே இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி நல்லா போகுது அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மத்தியிலிருந்து நம்ம இந்திய நாட்டு பிரதமரே வந்து அந்த பண்டு கொடுக்க மாட்டேங்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இவரை கொண்டு கொடுத்த வாக்கு சரிவர செயல்படுத்த முடியாமல் கூட போகிற வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கட்சிகள் 1000 பேசுவாங்க, அது ரெண்டாவது. நாளைக்கு யாருனாலும் ஜெயிச்சு வரலாம். தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்கு இவருதாங்கிறது கிடையாது, யாருனாலும் ஜெயிச்சு இருக்கலாம். மக்களை நல்லா கவனிக்கிறவங்களுக்கு நம்ம போட்டு கொடுக்கணும். எல்லாம் புதுசாக எதிர்பார்க்குறாங்க ஜனம்லாம். சரி, மக்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். விஜய்க்கு மாற்றம் வேணும் தான். எல்லாம் சண்டை போட்டுன்னே இருக்காங்களே, இதில் சண்டை அதில் சண்டை. இவனாவது ஒழுங்காக இருக்கிறான்னு பார்ப்போம். நான் ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன், எடப்பாடி. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் சரியில்லை இப்போதைக்கு. அதனால இனிமேல் ஏடிஎம்கேக்கு போட்டு ஓரளவுக்கு இதாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடலாம். விஜயகாந்த் சார் மாதிரி அவர் மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவனாக வந்தால்
கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாடு. உதயசூரியன் சின்னம் தான். ஆட்சி சிறந்த முறையில் இருக்கு. மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து சுலபமா இருக்கு, ரேஷன்லாம் எங்களுக்கு கரெக்டாக கிடைக்குது. உதயநிதி ஸ்டாலின் தான். விலைவாசி எல்லாம் ஏறி தான் போயிருக்கு. பருப்பு விலை, எண்ணெய் விலை எல்லாம் கூடி தான் போச்சு. கூடாதெல்லாம் இல்லை. ஆனால் நல்லா மக்களுக்கு வந்து நல்லா செய்கிறாரு. எனக்கு இப்போ இந்த 1000 ரூபாய் கூட வரல, இருந்தாலும் அவங்க தான் போடணும்னு ஒரு எண்ணம். ஸ்டாலின் தான் போடுவோம். 4 வருஷம் அதுவும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல ஆச்சு. ஐயாவுக்கு தான் போடுவோம், அண்ணனுக்கு தான் போடுவோம், ஸ்டாலினுக்கு. அவர் தான் எனக்கு எல்லாம் பஸ் ஃப்ரீ கொடுக்குறாரு, விஜோர் பண்ண கொடுக்குறாரு. அவருக்கு நன்றி கிடைச்ச வரைக்கும் நன்றி வச்சிருக்கணும். என்ன யார் போட்டாலும் ஒரே தப்பு தான் பண்ணுறாங்க. டாஸ்மார்க் வரவங்களாம் மூடுறான்னு தான் சொல்லுவாங்க. யாரும் மூடுறா? யாரும் மூடல. இல்லை, எல்லாம் ஊழல் தான். எல்லாத்தையும் ஊழலாம். எந்த கட்சி வந்தாலும் நம்ம உழைச்சா நம்ம சாப்பிட முடியும். அதான் உண்மை. எந்த கட்சியும் ஓட்டு போட்டு புண்ணியம் இல்லை. ஓரத்தை நம்ம கடமை போட்டணும். யாருக்காச்சும் ஒரு ஆளு சீமானுக்கு போடலாம். நம்ம இனம் அவருக்கு போடலாம். ஆட்சி மாறணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஆட்சி வந்தவங்களே வரக்கூடாது. இப்போ வந்து விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும் தோணுது எனக்கு. வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, என்ன பண்ணுற பார்க்கலாம் இல்லையா? வராரு, அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாம், கொடுத்து பார்ப்பா அவர் என்ன சாதிக்கிறாருன்னு. இருக்கவங்களாம் சாதிச்சாங்க, இப்போ அவர் என்ன சாதிக்க பார்க்கலாமே. அதான் என்னோட கருத்து. அது இருக்குது டிஎம்கே தான். அதுதான் கட்சி நடத்துது. அதனால டிஎம்கே ஓட்டு போடுவேன். எனக்கு பிடிச்ச கட்சி அதுதான் போடுவேன். நல்லா செஞ்சுருக்காங்க. கலைஞர் தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவோம். முக ஸ்டாலின் அவருக்கு தானே ஆட்சி அமைக்கிறாரு, அவருக்கே போடலாம். ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருந்தாலும் ஸ்டாலின். சத்துணவு திட்டம், பஸ் ஃப்ரீ. டிவிக்கே தான். புதுசாக ஒரு சேஞ்சஸ் வரணும்ல, அதெல்லாம் வந்து டிவிக்கே. வரதுக்கு முன்னாடியே பசங்க நிறையா பண்ணுறாரு, வந்துட்டா பண்ணுவார் நம்புவோம். தேர்தல்னு பார்த்தா அவங்கவுங்க மனச்சாட்சிக்கு மக்களுக்கு கும்பிடு போட தான் வராங்களே தவிர அவங்க ஜெயிக்க தான் வராங்க. மக்களுக்கு எந்த ஒரு ஆறுதலும் சரியில்லை. போடுறப்பதான் கும்பிடு போடுறப்பதான் மனுஷாளுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்றாங்க. பொது மக்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் சரியில்லை. நான் விஜய்க்கு தான் போடலான்னு. ஆமாம், புது மாற்றமாக பண்ணலான்னு. எல்லாம் எத்தனையோ ஆட்சி வந்து எல்லாம் பார்த்துட்டேன். இந்த ஆட்சி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நான் வந்து இடதுசாரியை சேர்ந்தவன். நான் வந்து எங்கள் கட்சி யாரோட அலையன்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு வாக்களிப்பேன். எங்கள் கட்சி யாருக்கு சொல்லுதோ அவங்களுக்கு ஓட்டளிப்போம், அவங்களுக்கு வேலை செய்வோம். டிஎம்கே தான். ஏன் ஓட்டு டிஎம்கே தான். ஆமாம், ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கேன் நான். டிஎம்கே தான் எப்போவுமே நடத்துவேன். எப்போவுமே டிஎம்கே தான். அந்த காலத்துலேருந்து டிஎம்கேல தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான் நல்ல ஒரு இதுக்குள்ள பண்ண டிஎம்கே தான் ஒரு பிள்ளை இருக்கு. ஒரு பொறுப்பாக செய்யக்கூடிய ஆள். ஒரு இது தேர்தலில் பற்றி தெரிஞ்சுக்கிறவர்களே மற்ற இதுக்கெல்லாம் தெரிஞ்சுங்களா, அவங்க தான் கொஞ்சம் ஒரு இதாக இருக்காங்க. நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லல, அந்த அனுபவசாலியை வச்சு சொல்கிறேங்க. இங்கே இது வரைக்கும் இப்போ நார்மலாக ஓடினுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டு ஓடிங்குது. நல்லது செய்யலாம், கெட்டு செய்யாமல் இருக்காங்க. அது வரைக்கும் ஓடுது. அதான தேவை நமக்கு. ஆமாம், நம்மளை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் சரி. போட்டா திமுக தான் போடலாம் சார். ஏன்னா ஓரளவுக்கு பண்ணிட்டு வராங்க, கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க. டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் ஓட்டு. அவங்க நல்லா செய்கிறாங்க, நல்லா போட போகிறாங்க. அவ்வளோதான். ஸ்டாலினுக்கு தான் பண்ணான். அவர் தான் பண்ணான். வேற யாரெல்லாம் எதிர்கட்சியெல்லாம் சரியில்லையே. எல்லாம் இது ஸ்டாலினுக்கு தான் பண்ணான். யாருக்கு எல்லாரும் வரவங்கெல்லாம் அதுதான் பண்ண போகிறாங்க. புதுசாக வரவங்களும் மட்டும்தான். அவங்க நல்லதை பண்ணணும்னா கூட அந்த சீட்டு கெடுக்க போதோ இல்லை மக்கள் தான் கெடுக்க போகிறாங்களான்னு தெரியாது. புதுசாக வரவங்களுக்கு போட்டு பார்க்கலான்னு ஒரு அதிசயமாக போட தான் செய்வாங்க விஜய்க்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறதுன்றது இல்லை, எல்லாரும் நினைக்கிறாங்க போடலான்னு. விஜய்க்கு போடுவோம். விஜய் தான் போடுவோம். விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் போடுவோம். நான் எப்பவுமே டிஎம்கே தான் போடுவேன். ஏன்னா எல்லாரும் ஃப்ராடு தான், யாரும் உத்தமன் கிடையாது. உத்தமன் யாருன்னு பார்த்தா காமராஜர், கக்கன் இவங்கள சொல்லலாம். மக்களுக்காக இருந்தாங்க, மக்களுக்காக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து எப்படின்னா தான் சேஃப்டி ஆகணும், தன்னுடைய சந்ததி சேஃப்டி ஆகணும், இப்படி தான் பார்க்குறாங்க. அதுலேயும் ஏன் டிஎம்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, டிஎம்கே வந்தால் நிறைய சலுகைகள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பிரிட்ஜ் எழும்பி இருக்கு. அதில் யாரால வந்தது? மெட்ரோ ரயில் யாரால வந்தது? மருத்துவமனை யாரால வந்தது? திமுக. இப்படி பல நல்ல திட்டங்களை செய்கிறாங்க. ஆனால் சில விரோதிங்க என்ன பண்ணுறாங்க, அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி பேரை டேமேஜ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். முதல்ல அம்மா இருந்தாங்க, அம்மானா நாங்கள் சேம போடுவோம். இப்போ யாருக்கு போடுறதா இருந்தாலும் யோசிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் போடலாம். எடப்பாடிக்கு போடலான்னு இருக்கு. எடப்பாடி நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் பண்ணுவாரா? இன்னும் அவர் சரியான அறிக்கையை இன்னும் விடலையே, எதுவும் அவர் சொல்லவே இல்லையே. அதனால எடப்பாடி. விஜய் தான், கன்ஃபார்ம் விஜய் தான். அவர் பண்ணுற இதெல்லாம் பார்க்க சொல்ல 2026 ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கு தான் மாற்றமாக இருக்கும். அதுதான் வித்தியாசமான இதெல்லாம் நிறைய கொண்டு வராரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். விஜயகாந்த் சொல்லி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காம பண்ணிட்டோம். சரி, அடுத்தது இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்க. இப்போ இருக்க ஆட்சி வந்து பெண்களுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து நல்லா பண்ணுறாரு. அதாமே வந்து ஆண்களுக்கும் வந்து சரியாக வந்து செய்ய மாட்டுறாரு. விலைவாசிலாம் ஏறி போயிருக்கு, தாறுமாறாக இருக்குது. பெண்களுக்கு எப்படி ஃப்ரீ பஸ் எதுக்கு தேவையில்லாத? அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க, போகிறாங்க. எதுக்கு அவங்க எல்லா மக்களுக்கு டிக்கெட் கம்மி பண்ணி எல்லாருக்கும் பொதுவாக வந்து
கம்மி பண்ணி வாங்கலாம் டிக்கெட்டை. திமுக தான் வரும். நல்லா திட்டமெல்லாம் செய்கிறாங்க, நிறைய பேர் ஃபைனல் ஆகுது. இப்போ செய்கிறது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு செய்கிறது. அதனால் கலைஞர் ஆட்சி வரவேற்கிற ஆட்சி 2026. யாருக்கு ஓட்டு போட்டாலும் அதை தானே பண்ண போகிறாங்க. திரும்ப எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டாலும் அதான், ஸ்டாலின் ஓட்டு போட்டாலும் அதான், விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் அவர் வந்தாலும் ஒழுங்காக அவர் செய்யணும்னு நினச்சாலும் கூட இருக்கிறவங்க செய்ய விட மாட்டாங்க. உண்மைதான். ஏன்னா கூட இருக்கிறவங்க யாருமே செய்ய விட மாட்டாங்க. எல்லாம் அவங்க வளர்ச்சியை தான் பார்ப்பாங்களே தவிர மக்கள் வளர்ச்சியை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்ம உழைக்கணும், நம்ம தான் சாப்பிடணும் கடைசி வரைக்கும். அதான் உண்மை. ரோடு சரியில்லை, தண்ணி பிரச்சனை நிறையா பிரச்சனை இருக்குது எங்கள் ஏரியாவில். ஏரியில் பார்த்தீங்கன்னா காவா தண்ணி கலக்குது. நல்லா இருந்த ஏரி இப்போ காவாக ஆகி போச்சு. அதெல்லாம் நிறைய தடவை எம்எல்ஏ கிட்டையும் சரி எம்பி கிட்டையும் சரி மனு கொடுத்தாங்க. அங்கே நடக்கிறதா நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, சாலை நல்லா மேம்படுத்தணும். அடுத்தது விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு செலவு கொடுக்கணும். அடுத்தது தொழிற்சாலைகளுக்கெல்லாம் ஒரு மானியமாக ஒரு மின்சாரம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் டிஎம்கே ஓட்டு போடுவோம். என்னுடைய கருத்து. எல்லாம் யார் வந்தாலும் அவங்க சம்பாதிச்சு வச்சு பணம் அவங்களோட சொத்தை காப்பாற்று தான் வராங்க. கண்டி அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய யாரும் வரது கிடையாது. பல்லாவரத்தில் இந்த தண்ணி பாருங்க வெளியில் நிற்கிது, குளம் நிரம்பி. இந்த குளத்துக்கு இன்னும் ஒழுங்காக எதுவும் பண்ண முடியல. தண்ணி வாய்க்கால் சரியாக போக மாட்டேன். மழை நீர் அப்படியே தேங்கி அங்கே நிற்கிது. இது முக்கியமான பிரச்சனை. மற்றபடி ஸ்ட்ரீட் லைட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரோடு மறுபடியும் இந்த எலெக்ஷனுக்குள்ளே அவங்க ஏதாவது கொஞ்சம் போட்டுக்கிட்டு சரி பண்ணாங்கன்னா தண்ணி நிற்கிறதுலாம் கொஞ்சம் குறையும். அதனால் கார்பரேஷன் இதை கவனம் செலுத்தி பண்ணணும். இந்த வாட்டர் பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைங்க, டிராஃபிக் பிரச்சனை, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. பல்லாவரத்தில் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிறப்பாக செய்துட்டு வராங்க. ஒன்றா பார்த்து செய்கிறாங்க. அந்தந்த பகுதி கவுன்சிலருங்க கூட இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க செயல்படுத்திட்டு வராங்க திட்டத்தை மக்களுக்காக. இங்கே டிராஃபிக் தான் பிரச்சனை, பெரிய டிராஃபிக் தான். 1 மணி நேரம் கொண்டு தரணும் இங்கே வரத்துக்கு. பல்லாவரம் மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இப்போ நல்லா பண்ணுறாங்க. ஒன்றும் இப்போ தண்ணி பிரச்சனை நல்லா வருது, ரோடு போட்டுக்கிறாங்க. இப்போ நெரிசல் தான், வியாபாரம் இல்லை, நெரிசல்ன்றாங்க. ஜனங்க போக்குவரத்துக்கு கோசம் வசதி இல்லாதனால போக்குவரத்து கம்மியாகுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, விவசாயத்துக்கு தான் கவனிக்கணும். நானும் ஒரு விவசாயி தான். விவசாய நெல்லெல்லாம் போட்டோம், நெல் எடுத்தாங்க, பணம் வரல, ஒன்றும் வரல. அதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்டு. அதெல்லாம் சரி பண்ணணும் கவர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு விவசாயன்றாங்க, விவசாயத்தை பற்றி கவனிக்க மாட்டுறாங்க. அதெல்லாம் சரியாக பராமரிப்பு பண்ண மாட்டுறாங்க. விவசாயத்துக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அதை தான் செய்யணும். விவசாயம் சொல்கிறாங்களே கண்டி செய்ய மாட்டுறாங்க. ரோடெல்லாம் ஒரு சீர்திருத்தம் பண்ணாங்கன்னா, மழை தண்ணி நின்னாங்க இதுவாகுது. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்கூலுக்கு நல்ல ஒரு பணிவிடை செய்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்குது, அதுங்களுக்கு கொஞ்சம் யூனிஃபார்ம் செட்டு, இந்த சைக்கிள் இதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். டிராஃபிக்கு கொஞ்சம் அந்த மெட்ரோ கட்டுறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் அந்த ஒரு சில விஷயம் தான். டிராஃபிக் தான் ஓவர் ஆகுது. மழை பெய்யும் தண்ணி தேங்கும். இங்கே மக்களுக்கு பிரச்சனைன்றது எப்பயும் ஒரு வெயில் நாளானா குடி தண்ணீர் பிரச்சனை வரும், மழை நாளானா மழைநீர் பிரச்சனை வரும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இந்த தடவை டிஎம்கே கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு நல்லா தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கடையில் சில பொருள்லாம் எடை குறைச்சி போடுறாங்க. அதனால இப்போ ஆன்லைன் மாதிரி அவங்களே எடை போட்டு விற்கிறாங்க பக்கத்துலேயே இருந்து. ஓரளவுக்கு ஒரு 75% அவங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். தொழில் பாதிப்பு தான் சார். அவனு தான் சார் எல்லா பில்டிங்கிலும் 5 பேர் 10 பேர் இருக்கிறோம். நம்ம தமிழ்காரங்க வேலை இல்லாமல் இருக்குது. அவனு தான் அதிகமாக இருக்கிறோம் எல்லா இடத்துலையும். நம்ம செய்கிற சம்பளம் நம்ம வாடகை எடுத்துன்னு நம்ம 6000 5000 நம்ம வாடகை எடுத்துருக்கிறோம். அவனு பில்டிங்லேயே தங்கினே இருக்கிறானு இந்திக்கணும். எல்லா இடத்துலையும் அவனு தான் இருக்கிறான். நம்ம வேலை செய்ய நம்ம தொழிலில் இப்போ நம்ம 1300 கேட்குறோம், அவனை 800 700 செய்கிறானு. நம்ம பில்டிங் வாடகை எடுத்துன்னு நம்ம 6000 7000 வாடகை கொடுத்துக்கிறோம். அவனு பில்டிங்லேயே தங்கினே இருக்கிறானு. அதான் பண்ணுறது. அவன் ரேஷன் சாப்பிட்றோம், நம்ம 70 அரிசி கொடுத்து நம்ம சாப்பிட்றோம். ரோடு பிரச்சனை தான் ப்ரோ. எங்கே பார்த்தாலும் ரோடு பிரச்சனை உங்களுக்கே தெரியும். எங்கெங்கே பார்க்குறோம், சென்னையிலேயே நிறைய இடத்துல ரோடு பிரச்சனையாகவே இருக்குது, கார்பரேஷன் பிரச்சனையாக இருக்குது. அது எதுவுமே நம்ம எந்த சொன்னாலும் செயல்படுத்துறது கிடையாது. அதை மட்டும் செயல்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாதாள சாக்கடைன்னு சொல்லி இப்போ பம்மல் ஏரியாவில் சின்ன சின்ன ஃபால்ட்டுகள் நிறையா ஃபால்ட்டு இருக்குது. அதுக்கு இந்த திமுகவுக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த ஆட்சிக்கு சம்மந்தம் இல்லை. அதை அங்கே அந்த பாதாள சாக்கடை போட்டது அதிமுக ஆட்சியில் போட்டாங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் போட்டது அவங்க சரியாக போடாதனாலையும் சரியான முறையில் அதை செய்யாத முறையினால தான் இன்றைக்கி இந்த மலைகளில் அது தண்ணி உள்ளே போயிட்டு பள்ளமாக்குது. அப்படி பள்ளமாக்கி ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் கூட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரோட மோசமாக்கிருக்கு. அப்படின்னா அது உடனே அரசால கூடியவங்க உடனே சீர்திருத்தம் செஞ்சு உடனே கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு எக்ஸ்டிமேட் இருக்குது. எக்ஸ்டிமேட் போட்டு தான் அதை நம்ம சரி பண்ண முடியும். அந்த நேரங்களில் அந்த ரோட்டு வழி போகக்கூடிய பஸ்ஸோ 2 வீலரோ காருகளோ நம்ம மனிதர்களோ போனால் கூட சரி, அதை நல்ல முறையில் யோசனை பண்ணி பார்த்தாங்கன்னா ஒன் சைடில் பேசவே மாட்டாங்க. பொதுவான கருத்துக்கள்னு ஒன்று உள்ளே இருக்கு இல்லையா, அதை நல்லா சீராக யோசனை பண்ணவங்க யாரையுமே ஆளக்கூடிய அரசை குற்றம் சொல்ல மாட்டாங்க. நடந்திருக்கு, இது யாரும் சட்டத்தை கொண்டு வந்தா அன்னைக்கு இது போட்டது அவங்க சரிவர அதை போடாதனால இன்னைக்கு மலையில் பிடிங்கிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் தான். நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க இதைத்தான் பேசுவாங்க.
கொஞ்சம் பரவாயில்ல, சரி. தண்ணி வசதி நல்லா இருக்குது. பாதாள சாக்கடை திட்டம் பாதி முடிஞ்சு பாதி முடியாமல் அரைக்குறையாக கொஞ்சம் இருக்குது. அது இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி பிரச்சனைனா அவங்க இஷ்டத்துக்கு தண்ணி விட்றாங்க. எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. ஞாயிற்றுக்கிழமை விட்டால் எல்லாம் பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நினச்ச நேரத்தில் தண்ணி விட்றாங்க. காலைல வேலைக்கு போகிறவங்க எப்படி பிடிப்பாங்க? காலைல 7 மணிக்கு போவாங்க, நைட்டு 8 மணிக்கு வீட்டு வருவாங்க. அந்த டைம் எப்படி அவங்க தண்ணி பிடிப்பாங்க? ஒரு நேரம் காலம் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு விட்றாங்க. அது சரி கிடையாது. போக்குவரத்து வசதி எல்லாம் எப்பவும் நெரிசலாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இதில் வந்தாலே ஒரு சாயந்தர டைம்லாம் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். குடி தண்ணி வசதி சுமாராக இருக்குது, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லபடியாக போயிருந்தாங்க. எல்லாம் கிளியர் சரி பண்ணி தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துல வராங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நல்லா வந்துருந்தாங்க. சூப்பராக, எந்த பிரச்சனையும் கிடையாது. பல்லாவரம்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் முக்கால்வாசி தண்ணி பிரச்சனை தான், வேற எதுவுமே இல்லை. மற்றபடி எல்லாமே இருக்குல்ல பல்லாவரத்தில் இல்லாததே இல்லை. பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, ரயில் ஸ்டேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. தண்ணி பிரச்சனை பல்லாவரத்தில் ரொம்ப திரு இல்லாத பிரச்சனை. இந்த ரோடு வந்து எல்லா இடத்துலையும் நோண்டி வச்சிடுறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த செப்டி போடுறோம்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் நோண்டி சுற்றி விடுறீங்க. பம்பல் ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அடிக்கடி பாதாள சாக்கடை அடைப்பு வருது. நான் எங்கள் ஏரியாலலாம் அதெல்லாம் சரி செய்யணும். நான் கூட போன 2 நாளைக்கு முன்னே கூட நகராட்சியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதே வேற ஒன்றும் இல்லை.